Tamil Nadu 10th Mathematics UNIT-3 Algebra Quadratic Graphs Exercise 3.15 continued. இந்த எக்ஸசைஸில் இருக்கிற பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறோம். Presented by super fast learners. Solving quadratic equations using graph of another quadratic function graph. சால்வ் பண்ண வேண்டிய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இருக்கிற ஃபங்க்ஷனை பிளாட் பண்ணாமல் வேற ஒரு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் கிராஃபை பிளாட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த பிளாட்டட் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் தட் இஸ் அன்சால்வ்டு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இருக்கிற குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனை சப்ட்ராக்ட் பண்ணுற போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் லைனையும் பிளாட் பண்ணுறோம். ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு அன்சால்வ்டு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் கிராஃப் வரைகிறோம். அதுக்கப்புறம் இந்த குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ல இருந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் டு பி சால்வ்டில் இருக்கிற குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனை சப்ட்ராக்ட் பண்ணி கிடைக்கிற ஸ்ட்ரெயிட் லைனையும் பிளாட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 35 ஈக்குவல் டு 0 வந்து சால்வ் பண்ணணும். நாம் அதுக்காக பிளாட் பண்ணுற குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 4. இது கூட இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைனை பிளாட் பண்ணணும். தட் வில் பி பிளாட்டட் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் மைனஸ் x square minus 2x minus 35, that is quadratic function in the quadratic equation. So x square plus 3x plus 4 minus x square minus 2x minus 35. x square போயிரும். 3x minus minus 2x அதனால 5x plus 39. இது வந்து a straight line equation y equal to 5x plus 39. So இந்த straight lineயும் இந்த quadratic functionையும் plot பண்ணுவோம். பிளாட் பண்ணுற போது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் வந்து ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் டு பி சால்வ்டு எவ்வாறு அந்த மாதிரி வருது. நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கிடைச்சிது. தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு 5x ப்ளஸ் 39. இது எப்படி நாம் அப்டைன் பண்ணோம், எப்படி நாம் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அன்சால்வ்டு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் தட் இஸ் பிளாட்டட் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 4 இதில் இருந்து x square minus 2x minus 35, that is function in the quadratic equation to be solved. இதை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணி கிடைச்ச ஈக்குவேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் வர்ற போது அந்த எக்ஸ் வேல்யூக்கு ஒய் வில் ஹேவ் எ வேல்யூ. அதே சமயம் இந்த எக்ஸ்பிரஷன் வில் பி ஈக்குவல் டு வேல்யூ ஃபார் தி அன்சால்வ்டு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். ஏன்னா இது 0 ஆயிரும் when x is equal to root of this function. So straight line equationும் இந்த unsolved quadratic function graphும் intersect பண்ணும். அந்த பாயிண்ட் தான் roots of this equation to be solved. Straight line y equal to 5x plus 39 equal to x square plus 3x plus 4 minus x square minus 2x minus 35. இது முதல்லயே பார்த்தோம். When x equal to roots or solution of the to be solved equation, then y equal to 5x plus 39 becomes equal to this expression minus 0. ஏன்னா x equal to roots of this equation வரும்போது this will become 0. That is straight line and the graphed quadratic function are equal. That is the intersect. இப்போ கிராஃபிக்கலா பார்ப்போம். இது equation to be solved. இது unsolved function graph, that is quadratic function not solved but only plotted. இது வந்து straight line equation obtained by subtracting this from unsolved quadratic function. ஸோ மூணையும் இப்போ பிளாட் பண்ணியிருக்கோம். பிளாக் கலர்டு கர்வ் வந்து equation to be solved, that is function of the equation to be solved. Then red line, this is unsolved graph. Blue line, straight line obtained by subtracting equation from unsolved quadratic function. The quadratic function of the equation to be solved is plotted as black colored curve. This one. Red curve is the function that is unsolved. This curve. Blue line is the straight line which is y equal to unsolved minus to be solved. இது unsolved. இது to be solved. This is straight line. This one is the unsolved quadratic function
This is equation to be solved. இந்த ரெட் லைனும் ஸ்ட்ரெயிட் லைனும் இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட், இந்த பாயிண்ட் இது வந்து ஈக்குவல் டு x ஈக்குவல் டு 7. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் x ஈக்குவல் டு -5. அதே x ஈக்குவல் டு -5ல ஈக்குவேஷனுக்கு வேல்யூ 0, x ஈக்குவல் டு 7லையும் ஈக்குவேஷனுக்கு வேல்யூ 0. Therefore, roots of the equation given by intersection of the straight line and the unsolved graph. Question number 6. Draw the graph of y equal to x square minus 5x minus 6 and hence solve x square minus 5x minus 14 equal to 0. Graph drawn வந்து இது y equal to x square minus 5x minus 6. இது unsolved. Required to solve this equation x square minus 5x minus 14 equal to 0. Straight line drawn is y equal to x square minus 5x minus 6 minus this expression x square minus 5x minus 14. இதில் x square cancel ஆயிரும், minus 5x cancel ஆயிரும், minus 6 minus minus 14 8, that is y equal to 8. இதைத்தான் நம்ம straight line plot பண்ணணும். This is nothing but a line parallel to x axis with y value 8. So இதுக்கான data y equal to 8ங்கிறதுக்கு simply whatever value x, y is 8. x square minus 5x minus 6க்கு x value minus 4ல இருந்து plus 8 வரைக்கும் எடுத்திருக்கிறோம். So y value 32 plus 18. So y axis should have positive and negative axis. X axis positive and negative axis இருக்கணும். X axis 1 cm 1 யூனிட் இருக்கிற மாதிரி minus 6 to plus 10 ட்ரா பண்ணியிருக்கு. Y axis வந்து 1 cm equal to 2 units minus 16 to plus 10 வரைக்கும் ட்ரா பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது unsolved quadratic function graph. இது y equal to 8 line, ரெண்டு intersect பண்ணுற பாயிண்ட் minus 2,8 and 7,8. y value நமக்கு தேவையில்லை. Corresponding x value of the points of intersection is the roots of the quadratic equation minus 2 plus 7. So கொடுக்கப்பட்ட quadratic equation ஓட roots minus 2 and plus 7. Question number 7. Draw the graph of y equal to 2x square minus 3x minus 5 and hence solve 2x square minus 4x minus 6 equal to 0. Straight line to be drawn is y equal to this one 2x square minus 3x minus 5. இது வந்து unsolved. Minus this one minus 2x square minus minus 4x plus 4x minus minus 6 plus 6. That is y equal to x plus 1. Then unsolved graph data x value minus 4 to plus 8. Y oda value 39 to 99 வருது. Y equal to x plus 1. அதே x values y value tabular formல calculate பண்ணிட்டோம். இதை plot பண்ணோம்னா நமக்கு solution கிடைக்கும். So this is the graph of unsolved quadratic function. இது straight line y equal to x plus 1. ரெண்டும் intersect பண்ற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா minus 1, 0, 3, 4. அதனால the quadratic graph intersects the straight line y equal to x plus 1 at minus 1, 0 and 3, 4. Hence the roots are minus 1, 3. Question number 8. Draw the graph of y equal to x minus 1 into x plus 3 and hence solve x square minus x minus 6 equal to 0. Graph to be plotted வந்து y equal to x minus 1 into x plus 3 equal to x square plus 2x minus 3. To solve x square minus x minus 6 equal to 0 in the equation, we need to plot y equal to this, that is x square plus 2x minus 3 minus this function of the equation x square minus x minus 6, that is y equal to 3x plus 3. So unsolved quadratic function data x value minus 4 to plus 8. Corresponding y values calculate பண்ணியாச்சு. Same x values for the straight line y value இதெல்லாம் வருது. இப்போ இதை ரெண்டையும் plot பண்றோம். So the quadratic
function graph is this. Straight line is this one. ரெண்டும் intersect பண்ற points minus 2, 3 and 3, 12. Therefore, roots of the required quadratic equation is minus 2, plus 3. Thanks for watching. Please subscribe and get more videos.